ஸோ இப்போ இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த விளக்கோட இந்த அகலம் இருக்குங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வருஷத்தோட முதல் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் டியூஸ்டே அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் இந்த 2 நாளோட விலாகாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது வழக்கமாகவே ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது ஒரே ஒரு டைம் தான் பண்ணினேன். ஸோ நேற்று வந்து செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் இல்லைங்களா முருகருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன். ஸோ நினச்ச காரியம் நிறைவேற்ற அதனால் கொண்டு போய் கோயிலில் வந்து வேல் தானம் வந்து செஞ்சுட்டு வந்தேன். ஸோ ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. ஸோ சாயந்தரம் வந்து வீட்லேயுமே வந்து அபிஷேகம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பால் அபிஷேகம் வந்து நேற்று செஞ்சுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த அபிஷேகம் செய்யும்போது தான் வந்து ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணும். ஸோ நிறையா பேர் நம்ம ஷாப்பில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்க வரீங்களா. ஸோ அப்போ வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி வந்து சிலைகள் வச்சுருந்தா அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. முடிஞ்சவரும் அபிஷேகம் பண்ணினா தான் அதுக்கான அந்த பலன் வந்து கிடைக்கும். நம்ம சும்மா சிலையாக ஷோ பீஸாக வச்சுக்கிறதும் வேறு, பூஜை அறையில் நம்ம சிலையாக வச்சுருக்கும் போது அதுக்கு அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவையாவது அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது நல்லது. ரொம்ப நம்மளால் எல்லா பொருட்களையும் வச்சு அபிஷேகம் பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு பால் கொஞ்சமாக விட்டுட்டு தண்ணி விட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணால் கூட போதும். ரொம்ப தடபுடலாம் நம்ம வந்து எல்லா பொருட்களையும் வச்சு தான் அபிஷேகம் பண்ணணும்னு இல்லை. அந்த நான் சொன்ன மாதிரி பால் மட்டும் வச்சு பண்ணாலே போதுமானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸும். அதே மாதிரி அடுத்து எங்களை இந்த ஒரு டவுட்டும் கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் டெய்லியுமே வந்து நெய்வேத்தியம் வந்து வைக்க முடியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நாளும் உங்களால் சாதம் செஞ்சு வைக்க முடியல, இல்லை ஏதாவது உங்களால் படையல் வைக்க முடியல அப்படின்னாலுமே சாதாரணமாக கல்கண்டு எப்பயுமே பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டே வந்து உங்களுக்கு வந்து ₹20 ₹25 தான் வரும். அதாவது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. அதை வாங்கிட்டு டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்போது எதுவுமே இல்லாமல் போகாது பூஜை அறையில். அந்த கல்கண்டாவது நீங்கள் எப்பயுமே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் காலையில் ஒரு வேளை வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட பூஜை அறையில் அந்த கல்கண்டும் பஞ்ச பாத்திரத்தில் நம்ம தண்ணியை வச்சு பூஜை செஞ்சுட்டாலே போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உங்களால் என்ன முடியுதோ சிம்பிளாக வச்சு பூஜை செஞ்சாலும் அதுவுமே திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று வந்து நான் செவ்வாய்க்கிழமைங்கனால நான் வெத்தலை தீபமும் வந்து ஏற்றியிருந்தேன் பூஜை அறையில். ஸோ கோலம் வந்து நான் எதுவும் மாற்றலை, ஏன்னா ஃப்ரைடே தான் வந்து நான் அதை வந்து போட்டிருந்தேன். அதனால் அதை மாற்றலை. மற்றபடி சுவாமிக்கு பூக்கள் எல்லாம் வச்சு எல்லா தீபமும் ஏற்றியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தைப்பூசம் வரதுனால இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒரு புதுசாக வந்த ஒரு முருகர் விளக்கை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஷார்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த முருகர் தீபம் வந்து காமிச்சிருந்தேன். ஒரு சிலர் வந்து இதோட ஹைட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் டேப்பில் இப்போ மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஓம் தீபம் மாடல் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த எழுத்து வடிவில் இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்துருப்போம். இந்த விளக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முருகரோட அந்த ஒரு திருவுருவம் இருக்க மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த வேலு சேவல் கொடி இது எல்லாமே ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் இது. ஸோ இதோட வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெயோட அளவு கெப்பாசிட்டி கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ பேக் சைடில் இது போல் பிளெயினாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த விளக்கோட இந்த அகலம் இருக்குங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேப்பில் மெஷர் பண்ணால் ஒரு 3 இன்ச் அகலம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த சேவக்கொடி இங்கேருந்து கீழே அந்த பேஸ் வரக்கூடிய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 இன்ச் ஹைட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்டாக. ஸோ 5 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வருது. ஸோ இந்த ஹைட் அந்த பிரெத்தில் தான் இந்த விளக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்கக்கூடிய இந்த புது கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்மளோட ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொரியர் மூலிமா எந்த ஏரியா இருந்தாலும் சேஃபாக சென்ட் பண்ணி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் வாசலில் நம்ம என்ன தான் கோலம் போட்டாலும் அந்த காரையில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணாதனால கோலம் போட்டால் அந்த அளவுக்கு ஆச்சா தெரியல. ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பொங்கல் வரும்போது வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய வாசலை வலிச்சு விடுறது வழக்கம் இல்லைங்களா. ஸோ கிராமப்புறங்களில் இது வந்து செய்வாங்க. அங்கே வந்து சாணி இதெல்லாம் போட்டு மொழுகி விடுவாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் நான் எப்பயுமே வந்து பயன்படுத்துறது அந்த பெயிண்ட்டு தான். ஸோ இது வாசல் நம்ம வந்து வலிக்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு பெயிண்ட்டு தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடிலாம் வந்து கோசானாங்கிறத வந்து பயன்படுத்திட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு கூட லாஸ்ட் இயரில் கூட காமிச்சிருப்பேன். அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும்.
இது வந்து கொஞ்சம் எல்லோ ஷேடில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரிஞ்சது. ஸோ அதனால் இந்த டைம் வந்து இந்த ஃப்ளோரல் பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோசானாலே வந்து 2 குவாலிட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதாவது நேச்சுரலாக அந்த பசும் சாணம் இருக்குங்களா, அதுவே வந்து மிக்ஸ் பண்ணி அது ரெடி பண்ணியிருக்காங்க மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அது வந்து ரேட் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொன்னாங்க. ஒரு 600, 1 லிட்டரே வந்து 600 ரூபாய் ரேஞ்ச் பக்கமாக வரும்னு சொன்னாங்க. பட் ஆனால் சார் நான் இந்த டைம் வந்து எல்லோ கலர் எடுக்கலாம், அப்போ தான் கோலம் போட்டால் நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ பொங்கலும் வருது, நியூ இயர்க்காகவும் 2க்கும் சேர்த்தியே நான் இது வந்து வலிச்சு விட்டுருந்தேன். கோலம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலருக்கு இது வந்து நல்லா பிரைட்டாக தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த காரையில் வலிக்காத போது கோலம் போட்டப்போ அந்தளவுக்கு நல்லா அட்ராக்டிவாக தெரியலை. இது சிம்பிளாக நம்ம கோலம் போட்டிருந்தா கூட அந்த இடத்துல நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சு வராது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மழை வந்தாலும் சரி, இல்லை தண்ணியை நம்ம ஊற்றி வாஷ் பண்ணால் கூட எதுவும் போகாது. அதனால் இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கிறதுங்கிறது வாசல் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நைட்டே வந்து வெளியே வாசலே வந்து வலிச்சு விட்டுருந்தேன். ஓரத்தில் பார்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து கொடுத்துருந்தேன். அது பெரும்பாலும் கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை சுண்ணாம்புன்னு சொல்லி தான் நம்ம அந்த பார்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே நம்ம அது வந்து பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் வந்து நான் ஓரங்களையுமே வந்து பெயிண்ட் தான் வந்து பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து தீபம் வந்து ஏற்றிருந்தேன். ஸோ இன்றைக்கும் டேவே வந்து 4 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்து பாசிட்டிவாக அதிகாலையிலே எழுந்திரிச்சோம். அதான் இந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு அந்த காலையில் 3:45 போதெல்லாம் எழுந்திரிச்சு பழகிறனால இப்போல்லாம் அலாரமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். தானாக நம்ம மைண்டே வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடுது. அந்த 3:45 ஆனதுமே கண் வந்து விழிப்பு வந்துடுது. அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வந்து 4:15 to 4:20 போதெல்லாம் நான் வந்து தீபம் ஏற்றிடுவேன். குளிச்சுட்டு வந்துட்டு தீபம் ஏற்றிட்டு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அதிகாலையில் வெளியிலையும் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையிலும் எப்போவுமே ஏற்றுறது வழக்கம். ஸோ அடுத்து பூஜை அறையில் பார்த்திங்கன்னா, நான் வந்து அந்த சீரியல் லைட் வந்து ஓரங்களில் வந்து செட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா, என்ன தான் நம்ம பகலில் வந்து அந்த லைட் ஆன் பண்ணி தீபம்லாம் ஏற்றினாலும் அந்தளவுக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருந்தது. பட் ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலையில் அந்த தீபம் ஏற்றும் போது அந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த வெளிச்சம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாங்க, இதை நீங்கள் லைட்டு செட் பண்ணதுக்கப்புறம் வீடியோவில் வந்து காமிங்க எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஓரங்களில் தான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த சின்ன சின்ன ஹூக்ஸ் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. ஏன்னா டேப் போட்டு ஒட்டினா என்ன தான் இருந்தாலும் அது திரும்ப திரும்ப கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் இந்த டைம் ஒரு சின்ன ஹூக் மாதிரி இருக்கும், அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா அது லாக் ஆகி நிற்கும். நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அது பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டான லுக்கில் பூஜை ரூமுக்கே ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் லுக் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே காலையில் ஒரு 1/2 an hour வந்து எனக்கு என்னென்னலாம் விஷயம் இருக்கோ, இல்லை என்ன ஆசைப்பட்டு அடுத்தது என்ன நடக்கணும், இல்லை அடுத்து என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நோட்டில் நான் எப்பயுமே எழுதுறது வந்து வழக்கம். ஸோ இது முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் நான் இந்த ஏர்லி மார்னிங் டைமில் பண்ண மாட்டேன். இன்பிட்வீன் மத்தியான டைமில் எனக்கு எப்போ ரிலாக்ஸ்டாக இருக்க டைம்லலாம் நான் எழுதிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன எழுதுறது ரொம்ப விசேஷங்கள். ஆனால் எழுத்து வடிவில் நம்ம எழுதி அதை வந்து ப்ரே பண்ணும்போது அந்த காரியம் சீக்கிரமாக கைகூடி வரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தேன் இந்த பூஜா விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் மீண்டும் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.